Hi student, 12th standard example 6.16 show that the 4 points 6 comma minus 7 comma 0, 16 comma minus 19 comma minus 4 and 0 comma 3 comma minus 6, 2 comma minus 5 comma 10 lies on the same plane. Okay, ஒரு plane இருக்கு நமக்கு. இந்த plane equationல இங்க ஒரு ஃபுல் அந்த 4 பாயிண்ட்ஸ் ஒரு பிளேனுக்குள்ள கன்வெர்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ஏ பாயிண்ட் எடுத்து ஏ பாயிண்டோட பி சி டி. ஓகே, ஆனால் இது பி சி டின்னு எடுத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த 4 பாயிண்ட் நமக்கு ஜீரோ வரணும். நமக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்துன்னா இன்சைட்லேயே இருந்துச்சுன்னா ஜீரோ வரணும், வெளில இருந்துச்சுன்னா வேல்யூஸ் வரும். ஓகே, இன்சைடாக அவுட் சைடுன்னு செக் பண்ணணும். இன்சைடு ஒன்றா ஜீரோ வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கிற, ஏசி வெக்டர், ஏடி வெக்டர், இந்த 3 வெக்டருக்கும் நான் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுத்தால் ரிசல்ட் ஜீரோ வந்துச்சுன்னா இட் இஸ் நம்ம நேரம் இதே சேம் பிளேனுக்குள்ளே இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஆல் 4 வெக்டரும் கொஸ்டின் வெக்டர் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர், ஓடி வெக்டர், 4 கொஸ்டின் வெக்டர் எடுத்துட்டோம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏபி வெக்டர் நேரம் செகண்டோட கொஸ்டின் வெக்டர் மைனஸ் ஃபஸ்ட்டோட கொஸ்டின் வெக்டர். ஓபி வெக்டருங்கிறது நமக்கு தான் ஓஏ வெக்டர் மைனஸ் பண்ணால் -6 + j 0. ஓகே, அப்போ எல்லாம் லெஸ் பண்ணால் ஐ கூட ஐ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 10, ஜே கூட ஜே ஆட் பண்ணால் -12, கே கூட கே ஆட் பண்ணால் -4. ஓகே, இது ஏபி வெக்டர். நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டர். ஒரு ஏ என்ற பாயிண்ட் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஏபி ஏசினா ஒரு 4 வெக்டரை 3 வெக்டராக ஃபார்ம் பண்ணுறோம் நான். இப்போ ஏசினா செகண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்டோட பொசிஷன் வெக்டர். ஓசி வெக்டருங்கிறது இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணனா ரிசல்ட் -6i 10j -6k. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏடி வெக்டர். ஏடினா செகண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்டோட பொசிஷன் வெக்டர். ஓடி வெக்டருங்க இருக்குது. ஓஏ வெக்டர்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ ஐ கூட ஐ ஆட் பண்ணால் -4, ஜே கூட ஜே ஆட் பண்ணால் 2, நெக்ஸ்ட்டு கே ஆட் பண்ணால் வரும் 10k. இப்போ நெக்ஸ்ட் இதுனா இப்போ 4 வெக்டரு 3 வெக்டராக ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஏபி ஏசி ஏடி. அப்போ நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபியோட கோஎஃபிஷியன்ட்டு ஏ 10 -12 -4, ஏசியோட கோஎஃபிஷியன்ட் -6 10 -6, ஏடியோட கோஎஃபிஷியன்ட் -4 2 10. இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரிசல்ட் ஜீரோ வருதா செக் பண்ணி போகலாம். ப்ளஸ் மைனஸு ப்ளஸ் 10 கேன்சல் பண்ண வரும் 100 + 12. நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆச்சு நமக்கு -60. இது 24 ஃபார்முலா மைனஸு, அப்போ -24 ப்ளஸ் -4 கேன்சல் -12 நமக்கு -40 வரும். ஃபார்முலா மைனஸ்னு +40. ஓகே, அப்போ எல்லாம் சிம்ப்ளை பண்ணால் இது 112 -84 28 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1000 ஆஃப் 120 1080 இது 1112. இது ரிலேட் பண்ணால் 1000 ஆஃப் 100 120 இருக்கும். இது ப்ளஸ்ஸு 0 ஆகிடுச்சு. தட்ஸ் ஜீரோ வந்தாவே நமக்கு இது இந்த பிளேனுக்குள்ளே தான் இருக்குது. சேம் பிளேன். இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் சேம் பிளேன். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சேம் பிளேனாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.